வணக்கம், வெல்கம் டு புஷ்பலதாஸ் ஆல் ரவுண்ட் கிச்சன். நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் நினைக்கும். நம்ம வீட்டு அஞ்சரை பெட்டியில் இல்லாத நல்ல வைத்தியம் வேறு எங்கேயுமே இருக்க முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த கொடிய வைரஸை நம்மக்கிட்ட அண்டவே விடாத அளவுக்கு ஒரு மருந்து நம்மக்கிட்ட இருக்குது. வாங்க அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த தகவல் எவ்வளோ சீக்கிரம் எல்லாருக்கும் போய் சேருதோ அந்த அளவுக்கு எல்லாருமே பாதுகாப்பாக இருப்பாங்க. அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஆளுக்கு தான் ஏதாவது ஒன்று நல்லதுன்னு சொல்லிட்டா அதை உடனே பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதை ப்ராப்பராக எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு தெரியாமையே அதை பயன்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் பலன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அந்த மூட்டையில் என்னென்ன போடணுமோ அதெல்லாம் போட்டுக்கோங்க. என்னென்ன போடுறது அப்படிங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன். இது உங்கள் பக்கத்தில் இருக்கிற காற்றை சுத்தம் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த மூட்டை தைலத்தை மோந்து பார்த்தா என்ன வாசனை இருக்குமோ அந்த மாதிரி நல்லுங்க. சாதாரணமாக சளி இருக்கும்போது கூட கொஞ்சம் மூச்சு விடுறதுக்கெல்லாம் பிரச்சனையாக இருக்கும் இல்லைங்களா? இந்த மூட்டையை கொஞ்சம் மோந்து பார்த்தா போதுங்க. அப்படி நல்ல ரிலீஃபாக இருக்கும், மூச்சு நல்லா விட முடியும். இதை ஒரு வாட்டி மோந்து பார்த்துட்டு தூக்கி வீசிடுறது இல்லைங்க. இதை பக்கத்துலேயே வச்சுக்கணும். நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் பாக்கெட்லேயோ பர்ஸ்லேயோ பேக்லேயோ வச்சுக்கோங்க. உங்கள் குழந்தைங்க கூட ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா அவங்க பாக்கெட்டில் வச்சுட்டு அடிக்கடி எடுத்து மோந்து பார்க்க சொல்லுங்கள். இல்லைன்னா இதை ஒரு சின்ன கண்டெய்னர்லேயோ இல்லை ஒரு சின்ன பாக்ஸ்லேயோ போட்டு கூட நீங்கள் பேக்லேயோ இல்லைன்னா உங்கள் பாக்கெட்லேயோ வச்சுக்கலாம். ஆனால் இதை அடிக்கடி எடுத்து மோந்து பார்த்துட்டே இருக்கணுங்க. இந்த மூட்டையை நீங்கள் தூங்கும் போது கூட உங்கள் தலகாணிக்கு பக்கத்தில் வச்சுக்கலாம். முக்கியமாக நீங்கள் கூட்டத்தில் போகிறீங்க அப்படின்னாலே இதை அடிக்கடி மோந்து பார்த்துட்டே இருக்கணும். இப்போ பஸ்ஸில் ட்ரெயின்லலாம் போனீங்கன்னா உங்கள் கூட நிறைய பேர் ட்ராவல் பண்ணுவாங்க. அந்த சமயத்தில் இந்த மூட்டை உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி. இந்த மூட்டை எப்பவும் வச்சுட்டு நல்லா மோந்து பார்த்துட்டே இருங்க. முடிஞ்சால் ஒரு கர்ச்சீஃப்லேயோ ஸ்கார்ஃப்லேயோ இதை ஒரு ஓரத்தில் கட்டிட்டு அந்த கர்ச்சீஃபை உங்கள் முகமுடி மாதிரி மூஞ்சிக்கு கட்டிக்கோங்க. இல்லைன்னா உங்கள் துப்பட்டாலேயோ கூட கட்டி வச்சுக்கலாம். அடிக்கடி மோந்து பார்த்துட்டே இருங்க. சளி தொல்லையால் மூச்சு விட கஷ்டப்படுறவங்களுக்கு கூட இது நல்ல ரிலீஃபாக இருக்கும். உங்களுக்கு காய்ச்சல் இருந்ததுன்னா கூட இதை செய்யலாம். எந்த ஒரு நோய்க்கிருமி தொற்று இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலும் நீங்கள் இதை பயன்படுத்தலாம். சாதாரணமாக இருக்கிற காமன் கோல்டுக்கு கூட நீங்கள் இதை பயன்படுத்தலாம். அந்த அளவுக்கு இது நல்ல நிவாரணம் கொடுக்கக்கூடிய ஒரு எளிய வழி. உங்கள் வீட்டு உறுப்பினர்கள் யாராக இருந்தாலும் ஆளுக்கு ஒன்று செஞ்சு கையில் கொடுத்துருங்க. அப்பப்போ மோந்து பார்த்துட்டே இருக்கட்டும். எல்லாரும் அவங்கவுங்க கிச்சன்லேருந்தே அவங்கவுங்க குடும்பத்தினரை காப்பாற்றிக்கலாம். இந்த கொடிய வைரஸ்க்கான மூட்டை வேற எந்தவித கிருமி பாதிப்பும் நம்மளை அணுகாமல் இந்த மூலிகை மூட்டை நம்மளை காப்பாற்றும். வாங்க அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள் வீட்டில் ஒரு சுத்தமான கர்ச்சீஃப் இல்லைன்னா இந்த மாதிரி கிச்சன் டவல், குறைஞ்சபட்சம் ஒரு டிஷ்யூ பேப்பர் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி விரிச்சுக்கோங்க. நம்ம மசாலா பொருட்கள் இருக்கிற டப்பா எடுத்துக்கலாம். அதிலிருந்து ஒரே ஒரு ஏலக்காய், இந்த பிரியாணிக்கெல்லாம் ஒரு இலை போடுவோம் இல்லைங்களா, அந்த பிரியாணி இலை ஒரு சின்ன துண்டு எடுத்து வச்சுக்கலாம். அதையும் நல்லா இந்த மாதிரி உடச்சிட்டு வச்சுக்கலாம். பெருசாக வச்சிங்கன்னா மூட்டையை கட்டும் போது அது ரொம்ப பெருசாக தெரியும். பட்டை ஒரு துண்டு, பட்டையில் இந்த மாதிரி சுருள் பட்டையும் இருக்கும், இந்த மாதிரி கட்டையான பட்டை இருக்குது இல்லைங்களா, அதுவும் இருக்கும். இதுக்கு நீங்கள் சுருள் பட்டை உபயோகிக்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி கட்டையாக இருக்கிற பட்டை ஒரு சின்ன துண்டு 2 போட்டுக்கோங்க. பெருசாக இருந்ததுன்னா மூட்டை பெருசாகிடும். கிராம்பு 2. கிராம்பு ஏற்கனவே கிருமி நாசினி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது கூட இந்த பச்சை கற்பூரம், இது நம்ம பூஜையில் உபயோகிக்கிற அந்த கற்பூரம் இல்லைங்க. பெருமாள் கோவிலுக்கு போனால் தீர்த்தத்துலலாம் போட்டு கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் உடம்புல சளி பிடிக்காமல் பார்த்துக்கக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது. அதுக்காக பச்சை கற்பூரத்தை சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. அதை மோந்து பார்த்தாலே நம்ம சுவாச பாதை எல்லாமே நல்லா சுத்தம் பண்ணிவிடுங்க. இந்த பச்சை கற்பூரத்தில் சின்னதாக ஒரு துண்டு எடுத்து வச்சுக்கலாம். அது கூட வேப்பிலை நமக்கு கிடைச்ச வரம் மாதிரி. வேப்பிலைக்கு மிஞ்சின கிருமி நாசினியே கிடையாதுங்க. வேப்பிலை வாசத்துக்கு எப்பேற்பட்ட கிருமியாக இருந்தாலும் விலகி ஓடிடுங்க. இதில் ரொம்ப தளிர் இலையாக இல்லாமல் கொஞ்சம் முத்தின இலையாக எடுத்துக்கலாம். இதில் ஒரு 2-3 இலை வச்சிங்கன்னா கூட போதுங்க. அந்த வேப்பிலையை இதில் நடுவில் வச்சுக்கலாம். வைக்கும் போது கொஞ்சம் கசக்கி விட்டு வச்சுக்கலாம். நீங்கள் எடுக்கிற கர்ச்சீஃபோ துணியோ இல்லை இந்த மாதிரி கிச்சன் டவலோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு அதை கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். நல்லா மடிச்சுட்டு ஒரு மாதிரி காம்பேக்டாக மடிச்சுக்கோங்க. இது பிரிஞ்சு வராத மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் மட்டும் போட்டுக்கலாம்.
இந்த கொடிய வைரஸ் அகற்றத்துக்கு மருந்து ரெடிங்க. மறக்காம உடனே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நேரில் போய் சேவை செய்கிறத விட அவங்களுக்கு ஒரு நல்ல தகவல் கொடுத்தாலே அது பெரிய சேவை தான். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதன் மூலமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.